நண்பர்களுக்கு வணக்கம். இலங்கையிலே 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பதவியேற்ற பிறகு நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்பட்டது. மார்க்சிச கொள்கையை தங்களுடைய பக்கம் வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு புதிய மாற்றத்தை, ஊழலற்ற ஆட்சி அமைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் வந்தது. எனவே அவருடைய ஆட்சி பீடம் ஏறிய போதே அந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தது. வழக்கமாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படக்கூடிய ஒருவர் மிகப்பெரிய பிரமாண்டமான முறையிலே அந்த ஜனாதிபதிக்கான பதவியேற்பு நிகழ்வுகளை ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக அல்லது பொது அரங்கிலே செய்வது வழக்கம். ஆனால் இந்த இடத்திலே ஜனாதிபதி மாளிகையின் உள்ளே அந்த பதவி பிரமாணங்கள் மிக குறுகிய வட்டத்துக்குள்ளே மிக குறைந்த செலவிலே இந்த முறை நடந்தது இருந்தது. எனவே வீணான செலவுகளை குறைப்பதனூடாக நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அதே போல நாட்டின் மக்களினுடைய வறுமை கோட்டின் கீழான நிலைமையை மாற்றக்கூடியதாக இருக்கும், அவர்கள் படக்கூடிய இன்னல்களுக்கு மாற்றம் விதைக்கக்கூடிய விதமாக இருக்கும் என்பதற்கு ஒரு அடித்தளமாக அந்த விஷயம் நடந்தேறியது. அதற்கு அடுத்தபடியாக பிரதமராக 3வது பெண் பிரதமர், அதே போல 16வது இலங்கையினுடைய பிரதமராக ஹரிணி அமரசூரிய என்கின்ற ஒரு கலாநிதி பட்டம் பெற்றவர், மிக முக்கியமாக பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கக்கூடியவர் பதவியேற்றுக் கொண்டார். எனவே இவர்கள் 3 பேர் கொண்ட ஒரு மிகச்சிறிய அமைச்சரவை, உலகத்திலேயே மிக குறுகிய அமைச்சரவையாக இது இருக்கிறது. அதைவிட இலங்கையில் தான் மிகப்பெரிய அமைச்சரவையும் இதற்கு முன்னர் இருந்திருக்கிறது. எனவே அதற்காக கோடிக்கணக்கிலே பணம் செலவழிக்கப்பட்டது. எனவே தங்களுடைய ஆட்சியிலே 25 அமைச்சுக்கள் தான் கொடுக்கப்படும், 25 பேர் தான் அமைச்சர்களாக இருப்பார்கள். அதிலே எல்லா அமைச்சர்களுக்கும் பிரதி அமைச்சு பொறுப்புகளோ அல்லது ராஜாங்க அமைச்சு என்கிற விஷயமும் கிடையாது. தேவையான முக்கியமான அமைச்சுக்களுக்கு மட்டும்தான் இந்த அமைச்சர்களுக்கான பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்கிற விஷயம் எல்லாம் அவர்களுடைய தேர்தல் பரப்புரையிலே சொல்லப்பட்டது. அதன்படி அவர்களுடைய அணியிலிருந்தே 3 பேருக்கு மட்டும், அதுவும் ஜனாதிபதியோடு சேர்த்துதான் 3 அந்த ஆட்சி பொறுப்பிலே அமைச்சரவை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள். அதிலே ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட பொறுப்புகள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே கூட ஒரு காணொலியிலே பார்த்திருக்கிறோம். எனவே இந்த இடத்திலிருந்து ஆரம்பமான சில மாற்றங்கள் அடுத்தபடியாக இதுவரை ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களாக மாறுகின்ற போது, அதாவது ஆட்சியிலிருந்து பறிக்கப்பட்டு அவர்கள் விலக்கப்படுகின்ற போது அவர்களுடைய வாகனங்கள், சொத்துக்கள் அரசிடம் ஒப்படைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்வி இதுவரையில் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரியாததாக இருந்திருப்பது. உண்மையில் ஒப்படைத்தார்களா அல்லது அவர்கள் ஆட்சியை இழந்த பிறகு கூட அதனை பயன்படுத்தி அந்த சுகபோக வாழ்க்கையிலே எங்களுடைய வரிப்பணத்திலே அவர்கள் சொகுசு வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இப்போது வந்திருக்கிறது. காரணம், காலி முகத்திடலிலே மிகப்பெரிய லக்ஸரி வாகனங்கள், அதாவது சொகுசு வாகனங்கள், கிட்டத்தட்ட சாதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு 5 கிலோமீட்டர் தான் 1 லிட்டரிலே வேலை செய்யக்கூடிய வாகனங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருந்தது. எனவே அப்படியான வாகனங்கள் ஆட்சி பதவி இழக்கப்பட்ட பின்னர் அல்லது நாடாளுமன்ற உறுப்புரிமை இழந்த பின்னர் அவர்கள் அதனை ஒப்படைத்தார்களா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. எனவே இதில் கூட 26 வாகனங்கள் இதுவரையில் காணாமல் இருக்கிறது. அது அரசினுடைய வாகனங்கள், யாரிடம் இருக்கிறது என்கின்ற ஒரு ஆவணமும் இல்லாமல் இருக்கிறது என்கின்ற ஒரு அறிக்கை கூட வெளியாகியிருந்தது. இதற்கு அடுத்தபடியாக இந்த சில மாற்றங்களை ஜனாதிபதியினுடைய தலைமையிலான இந்த புதிய அரசு செய்திருக்கிறது. குறிப்பாக முட்டையினுடைய விலையிலே மாற்றம் வந்த போதுதான் ஒரு முட்டையிலே கிட்டத்தட்ட 10 ரூபாய்க்கு மேலே நாங்கள் மேலதிகமாக இதுவரையில் கொடுத்து வாங்கி இருக்கிறோமா என்கின்ற விஷயத்தை சாதாரண மக்கள் உணர்ந்து கொள்ள தொடங்கினார்கள். எனவே 30 ரூபாய்க்கு மேற்பட யாராவது முட்டை விற்பனை செய்தால் அதனை அறிவிப்பதற்காக துரித இலக்கம் ஒன்றும் வழங்கப்பட்டது. அதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அடுத்து கோழி இறைச்சியினுடைய விலையிலே மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மீனவர்களுக்கு வழங்கப்பட போகின்ற அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிடைக்கப் போகின்ற எரிபொருள் சலுகை காரணமாக மீன்களுக்கான விலைகளும் குறையலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல விவசாயிகளுக்கான மானிய திட்டமாக உரமானிய திட்டம் வழக்கமாக கடந்த போகத்திலே 15,000 ரூபாய் 2.5 ஏக்கருக்கு, அதாவது ஒரு ஹெக்டேருக்கு வழங்கப்பட்டது. ஒரு ஏக்கருக்கு 6,000 ரூபாய் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டது. இந்த முறை அதிகரிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 25,000 ரூபாய் ஒரு ஹெக்டேருக்கு என்று சொன்னால் ஏக்கருக்கு 10,000 ரூபாய் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் விவசாயிகளுக்கு. இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கையில் பிரதமராக இருக்கக்கூடிய ஹரிணி அமரசூரிய அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். இனி வரும் காலங்களில் பாடசாலை விழாக்களுக்கு எந்த ஒரு அரசியல் தலைவர்களையும் அரசியல்வாதிகளையும் எடுக்கக்கூடாது, பிரதம விருந்தினராகவோ கௌரவ விருந்தினர்களாகவோ அவர்கள் பாடசாலைக்குள் நுழையக்கூடாது என்ற ஒரு வலியுறுத்தலை கல்வி திணைக்களத்தினருக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல மிக முக்கியமான ஒரு விஷயம், பாடசாலைகளிலே பெற்றோரிடமிருந்து பணம் அறவிடக்கூடிய நிகழ்வு பெரும்பாலான பாடசாலைகளில் நடந்தேறி வருகிறது. எனவே இனிவரும் நாட்களில் அப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது. பாடசாலைகளிலே இலங்கையை பொறுத்தவரையில் இலவச கல்வி கிடைக்க வேண்டும். அந்த இலவச கல்விக்கான முயற்சிகளிலே நிதி ஒதுக்கீடுகள் இருக்கிறது. அதனை வைத்துக் கொண்டு பாடசாலை விடயங்கள் அத்தனையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெற்றோர்களிடமிருந்து பணம் அறவிடக்கூடாது என்கின்ற ஒரு விஷயமும் படிப்புரையாக விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக அரசு அலுவலகங்களிலே நடைபெறக்கூடிய ஊழல்கள், முறைகேடுகள் என்பவற்றை
கண்காணிப்பதற்காக விசேடமாக ஒரு குழு அமைக்கப்பட இருப்பதாக அறிவித்தல் கிடைத்திருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் விசேட குழு கண்காணித்து லஞ்சம் பெறுவோர், ஊழலோடு தொடர்புடையவர்கள் இனிவரும் காலங்களில் பணி நீக்கம் செய்யப்படலாம் அல்லது அவர்களுடைய பதவி பறிக்கப்படலாம் என்கின்ற விதமான கருத்துக்கள் இருக்கிறது. எனவே இந்த ஆட்சியிலே அதிகாரிகளுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, மனதிலே ஒரு பயம், அச்சம் எழுந்திருக்கிறது. அந்த மாற்றம் உண்மையான மாற்றமாக, நேர்மையான வழியில் எங்களை மாற்றுவதாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இனிவரும் நாட்களில் வரப்போகின்ற இந்த ஆட்சி மாற்றம் தொடர்பான விஷயங்களிலே எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகிறது. அதற்காக இப்போதிருந்தே பல கட்சிகள் மும்முரமான தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த முறை எந்த கட்சியை ஆதரிப்பது என்கிற கேள்வி இருக்கிறது. அதே போல இளையவர்கள் மத்தியிலே இந்த முறை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த தமிழ் பிரதிநிதிகள் இந்த முறை வேண்டாம், நாங்கள் புதிதாக இளையவர்களை நிறுத்தப் போகிறோம், இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், வழிவிடுங்கள் என்று சொல்லி பல பேரும் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள், ஊடகங்களூடாக தங்களுடைய மனதினுடைய அபிப்பிராயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கூட வேட்பாளர்களாக நிறுத்தப்படக்கூடிய இளையவர்கள் நேர்மையானவர்களாக, ஊழலற்றவர்களாக, தன் மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் ஒரு அணியின் கீழ், ஒரு குடையின் கீழ், ஒரு கட்சியாக இணைந்து கேட்கின்ற போதுதான் அது பலமாக அமையும். குறிப்பாக பல மாவட்டங்களிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அந்த இடம் கிடைப்பதே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு தமிழர்களுக்கான ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அம்பாறை மாவட்டத்திலே கிடைப்பது, அது கூட இல்லாமல் செய்யப்பட்டிருந்தது. அப்படி இல்லாமல் எல்லா மாவட்டங்களிலும் ஒரே கட்சியின் கீழ் எல்லோரும் இணைந்து ஒன்றாக முடிவெடுத்து நேர்மையான ஒரு ஆட்சிக்கான அத்திவாரத்தை இடுவதற்கு இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பழைய பல்லவியை பாடிக்கொண்டு பழைய அரசியல்வாதிகளை எல்லா இடங்களிலும் நாங்கள் தான் இந்த முறையில் நிற்போம் என்று சொல்லி இருந்தால் இந்த மாற்றம் மிகப்பெரிய ஒரு இழப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதும், இந்த முறை சிங்கள பெரும்பான்மையின மக்கள் மத்தியில் நடந்திருக்கக்கூடிய ஆட்சி கவிழ்ப்பு அல்லது மாற்றத்தை நோக்கிய அந்த விருப்பம் தமிழர்கள் மத்தியிலும் வரலாம். எனவே அதற்கு முன்னதாக எல்லோரும் உணர்ந்து இந்த முறை தேர்தலிலே தமிழர்கள் சார்பிலே ஒரு நியாயமான, நேர்மையான அரசியல்வாதிகளை, அதிலும் துடிப்பானவர்கள், எப்போதும் ஊழலற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களை தேர்வு செய்து அனுப்புவதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுக்க வேண்டிய பொறுப்பும் எங்களிடம் இருக்கிறது. இந்த நிலையிலே மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம், இந்த சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக முகநூல் பக்கங்களிலே அதிக அளவில் அனுர்குமார் திசாநாயக் அவர்களினுடைய ஆட்சியிலே இந்த மாற்றம், அந்த மாற்றம் என்று சொல்லி பல கோரிக்கைகள் அடங்கிய விஷயங்கள் பகிரப்படுகிறது. இந்த விஷயங்கள் உண்மையில் அவரால் அறிவிக்கப்பட்டதா அல்லது அவருடைய அரசு சார்பால் அறிவிக்கப்பட்டதா என்கிற விஷயம் ஊடகங்கள் தரப்பிலே இதுவரையில் இல்லை. ஆனால் சமூக வலைத்தளங்களில், பொதுவெளியில் பரவலாக அந்த விஷயங்கள் பகிரப்படுகின்ற போது அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு வாட்ஸ்அப் குழுக்களிலே பகிர்ந்து வருகிறார்கள். எனவே உண்மையான தகவல்களை மட்டும் கொடுக்க பாருங்கள். அந்த விஷயம்தான் மாற்றத்தை விதைக்கும். இல்லாவிட்டால் நீங்கள் எழுதி நீங்களே உங்களுக்கு விருப்பமான சில விஷயங்களை பகிர்ந்துவிட்டு நாளை அது நடைபெறவில்லை என்று சொல்லி அவர்கள் மீது குற்றம் சுமத்துவது கூட ஒரு முறையற்ற செயல். எனவே உண்மையான தகவல்களை வெளியிலே சேரட்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஆட்சியில் இன்னும் என்ன அதிரடியான மாற்றங்கள் வரப்போகிறது என்று சொல்லி.